ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அண்ட் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்ட் 2 வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உருவான வங்கிகள் பற்றின எல்லா ஹிஸ்டாரிக்கல் விஷயங்களையும் பார்த்தோம். பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் பற்றி பார்த்துருப்போம், பேங்க் ஆஃப் பெங்கால் பற்றி பார்த்துருப்போம், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸாக அழைக்கப்பட்ட வங்கிகள் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இது எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டு நமக்கு இம்பீரியல் பேங்க் அப்படின்னு மாறுனுச்சுன்னு பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1955 பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இம்பீரியல் பேங்க் வாஸ் சேஞ்ச்டு அஸ் அ எஸ்பிஐ அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 16 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு நான் பார்ப்போம். அப்போ ஆர்பிஐனுடைய மிக முக்கியமான பணிகள்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மானிட்டரி பாலிசி சம்பந்தப்பட்ட, அதாவது பணக்கொள்கை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே ஆர்பிஐ தான் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. அதாவது கடன் கட்டுப்பாட்டு அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர் அப்படிங்கிறத இது ஒரு பிரைமரி மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் த மானிட்டரி, ஸோ மானிட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பணவியல் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ. ஸோ மானிட்டரி மேனேஜ்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது, நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு லெவலில் நமக்கு இந்த மாதிரியான கிரெடிட் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பேஸில் தாங்க நமக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ எதன் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஆர்பிஐனுடைய சட்டம் 1934, அதே மாதிரி பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டுங்க, அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1949. ஸோ இந்த இரண்டு சட்டங்களுமே நமக்கு எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கி மேற்கொள்ளக்கூடிய கடன் கட்டுப்பாடுகள் மற்றும் வங்கிக்கான செயல்பாடுகள் அனைத்துமே ஆர்பிஐனுடைய கட்டுப்பாட்டில் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் கடன் கட்டுப்பாட்டு முறைகள், அதாவது கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படிங்கிறத நாம ஜென்ரல் அண்ட் செலக்டிவ் அப்படின்னு 2 டெர்மினாலஜியில் பிரிச்சிருப்போங்க. அதாவது கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள், அதாவது இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ குவான்டிடேட்டிவ் மெத்தட் அண்ட் அது அடுத்தது பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் மெத்தட். ஸோ தட் கம்ஸ் அண்டர் த செலக்டிவ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பொதுவாகவே இந்த பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் கேஷ் ரேட் ரேஷியோ, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரதுனால தான் இதை குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஒரு பிரின்சிபல் பேஸ் பண்ணியோ அல்லது ஒரு ஒர்க் பேஸ் பண்ணி வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது மாறும் குறைந்தபட்ச வங்கி ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு பெருசா இருக்கும். இதை ஷார்ட்டா நம்ம எப்படி இது என்னுடைய டைப்பை பார்க்கலாம்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்னு நம்ம 2 விஷயங்கள் பார்ப்போம். அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு ஒன்றும் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வி கோ ஃபார் த குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டுங்க, அதாவது இருக்கக்கூடிய இந்த 3 மிக முக்கியமான விஷயங்களும் தான் which can be termed in a quantitative measures of the credit control அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பேங்க் ரேட் பாலிசிங்க. அதாவது பேங்க் ரேட் பாலிசி அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ள மத்திய வங்கி, அதாவது நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்னு சொல்லக்கூடிய பேங்க் அப்படிங்கிறது என்ன, ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க் ரேட் அப்படிங்கிறத எப்படி இருக்கலாம் அல்லது எவ்வளவு கொடுக்கலாம், அதாவது ரீடிஸ்கவுண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நான் பார்க்கலாம். அப்போ வங்கிகளுக்கு, அதாவது ஒரு கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள்னு பார்க்கும் பொழுது ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வணிக வங்கிகளுமே என்ன பண்ணுதுங்க, நமக்கு கடன் கொடுத்தல் அப்படிங்கிற வேலையை நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான டைம்ல இந்த வங்கிகளுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஆர்பிஐ தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லப்படும் இல்லைங்களா? ஸோ வங்கிகளினுடைய கடைசி புகலிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சென்ட்ரல் பேங்க் மட்டும்தான் என்ன பண்ணப்படுது, இந்த மாதிரியான நமக்கு கடன் கொடுத்தல், அதாவது வங்கிகளுக்கான கடனை கொடுத்தல் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? ஒருவேளை நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரைஸ் த பேங்க் ரேட்டுங்க. அதாவது வங்கிகளுக்கான
வங்கி விகிதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணும், நமக்கு நம்மளுடைய மத்திய வங்கி அப்படிங்கிறது, சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரேட்டும் அண்ட் லெண்டிங் ரேட், அதாவது கடன் வழங்குதல் விகிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட்டில் நமக்கு அதிகமாக போகுங்க. அப்போ இந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்குதல் அப்படிங்கிறத டிஸ்கரேஜ் பண்ணும். அதாவது பாரோவிங் வில் பி டிஸ்கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நாம் பெறக்கூடிய கடன் அளவினுடைய கட்டுப்பாட்டை வங்கிகளை கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்பிஐ முடிவு பண்ணிருச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ரேட் பாலிசியை நமக்கு கண்ட்ரோல் பண்றது தான். சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணப்படும் பொழுது பாரோவிங் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுற காரணத்தினால கடன் வழங்குதல் அப்படிங்கிறது என்னாகும், கடன் வழங்குதல் அப்படிங்கிறது நமக்கு குறையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸுங்க, அதாவது வெளிச்சந்தை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ரெண்டு கேட்டகரைசேஷன்ல பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நேரோ சென்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட் சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரோ சென்ஸுக்கும் பிராட் சென்ஸுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரோ சென்ஸ் அப்படின்னா அதாவது சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் த பர்ச்சேஸ், அதாவது மத்திய வங்கி எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுது அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை எவ்வளோ சேல்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதாவது மணி மார்க்கெட் பணச்சந்தையில் பார்க்கப்படும் பொழுது நம்மளுடைய மத்திய வங்கி அப்படிங்கிறது எவ்வளவு பொருட்களை வாங்குது, எவ்வளவு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சேல்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நேரோ சென்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுவே பிராட் சென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ச்சேஸை மட்டும் பண்ணாமல் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் மட்டும் பண்ணாமல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா பில்களை ஃபார்ம் பண்ணுறது, அது இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட செக்யூரிட்டிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு விதமான விஷயங்களை பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ பேங்க்ஸ் நமக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு, பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாதிரியான செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் பிராட் சென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? மூணாவது பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்க, அதாவது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும், மாறும் ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதுல ரெண்டு டெர்மினாலஜிஸ் நமக்கு பயன்படுத்துறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இன்னொன்று ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ரூபாயை கொண்டு போய் வங்கியில் டெபாசிட்டாக போடுறாரு. சரிங்களா? அப்போ போடும் பொழுது நார்மலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஆர் ப்ளஸ் எஸ்எல்ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருங்க. சரிங்களா? இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா ஆர்பிஐ தான் ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஒரு நபர் 1000 ரூபாய் டெபாசிட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கிட்டத்தட்ட 60 ரூபாய் பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர், அதாவது பண உறுதி விகிதம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய். அப்போ மொத்தம் சேர்த்துனீங்க அப்படின்னா 260 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ சம்மந்தப்பட்டதுக்கு நமக்கு என்ன பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 740 rupees அப்படிங்கிறது தான் நமக்கு மீத தொகையாக கருதப்படும். அப்போ ஒரு நபர் தன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் வங்கியில் போடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு நபருக்கு அந்த பணம் தேவைப்படுதுங்கிறப்ப அந்த வங்கிய நிர்வாகத்தால் முழு பணத்தையுமே ஒரு லோன் கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன் கொடுக்க முடியாதுன்னா அதுதான் ஆர்பிஐனுடைய இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோஸாக சொல்லப்படுதுங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்போ இந்த இடத்துல உறுதித்தன்மை அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொகையை நாம் ஆர்பிஐக்கு என்று ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அது ஒதுக்கிய தொகை போக ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாம் மற்ற பர்சனுக்கு, அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அல்லது ஒரு கார்பரேட்டுக்கோ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோனாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ பொதுவாக இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு எப்போது உயர்த்தப்படுகிறது, அல்லது கமர்ஷியல் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதிகப்படியான என்ன பண்ணும், டூ மச் ஆஃப் த கிரெடிட் என்ன ஆகும், அவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ
இந்த மாதிரியான கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்ணுது, இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்டினுடைய கிரெடிட், அதாவது எவ்வளவு கடன்கள் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கையாக தான் இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிறது எப்போதுமே ஃபாலோ பண்ணப்படுங்க. சரிங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ், அதாவது ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாவது நமக்கு இந்த கேஷ் சிஆர்ஆர் அப்படிங்கிறத டவுன் பண்ணிடுச்சு அப்படின்னா இதன் மூலியமா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. இதுதாங்க கான்செப்ட். அப்போ சிஆர்ஆர் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்பிஐக்கு போகக்கூடிய பணத்தின் மதிப்பு குறையப்படுது பட்சத்தில் வங்கிகள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் மக்களுக்கு கடன்களாக வழங்கப்படும். அப்போ இந்த கடன் வழங்குதல் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் இந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக மானிட்டரி பாலிசி, அதாவது பணக்கொள்கையினுடைய மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க. இதை ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மோட ஜேஎம் கீன்ஸ் தாங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நவீன பெரும்பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஎம் கீன்ஸ்னால தான் என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சு. அதாவது கிரேட் டிப்ரெஷன் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1929 ஏற்பட்ட உலக பெருமந்தம், இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்குமே பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ட் பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்போ ஜேஎம் கீன்ஸ் கொடுத்த ப்ரப்போசல் வச்சு தான் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணிங்கிற கிரெடிட் பேஸை வச்சு தான், அந்த தியரி வச்சு தான் என்னாச்சு, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த இயர் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன், அதாவது உலக பெருமந்தத்திலிருந்து மீண்டு வந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஜேஎம் கீன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய பணக்கொள்கை மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கமாக தான் நம்முடைய இந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறத கொடுக்குறாரு. இது ஃபர்ஸ்ட் எங்கே ஃபாலோ பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான். சரிங்களா? ஸோ அப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட ரிசர்வ்ஸை டிமாண்ட் டெபாசிட்ஸாகவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் சென்ட்ரல் பேங்க்ல மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அல்லது சிஆர்ஆர் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். எப்போதுமே சிஆர்ஆர் அப்படிங்கிறது ஹை ஆனிச்சு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணும், கிரெடிட் வந்து குறைச்சிக்கும். சரிங்களா? கிரெடிட் வில் பி லெஸ். அதாவது சிஆர்ஆர் அதிகமானுச்சு அப்படின்னா இந்த பணம் எங்கே போகும், இப்போ 60 ரூபாய் போக வேண்டிய இடத்துல 100 ரூபாய் போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பணம் எங்கே போகக்கூடிய பணம், அந்த மத்திய வங்கிக்கு போகக்கூடிய பணம். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கிரெடிட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே சிஆர்ஆர் அப்படிங்கிறது லோ ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கிரெடிட் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஹை ஆகும். ஸோ கிரெடிட் ஹை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்பிஐ என்ன பண்ணணும், நமக்கு அமௌண்ட்டை வந்து சிஆர்ஆரை வந்து குறைக்கணும். சரிங்களா? அப்போ இந்த சிஆர்ஆருங்கிற கான்செப்டை வச்சு தான் நமக்கு இன்ஃப்ளேஷன் மற்றும் டீஃப்ளேஷனுங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்எல்ஆர். இதுவும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. இது எல்லாமே எதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 தாங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய ரெகுலேஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது தான் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகையினை, அதாவது ஒரு சம் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், பேங்க் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆகவோ அல்லது கோல்டாகவோ அல்லது அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ் ஆகவோ என்ன பண்ணணும், நம்மளுடைய கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு பணம் தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல எப்போதுமே ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த எஸ்எல்ஆர் பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வங்கிகள்லையுமே கேஷாவோ கோல்டாவோ அல்லது கவர்மெண்ட்டினுடைய அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாவோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு பர்சன்டேஜஸ்ல நாம் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கொள்ளும் பொழுது இதை எப்போது வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம லிக்விட் கேஷாக நம்ம மாற்றிக்கக்கூடிய ப்ரொபோர்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 1 month டைம் டியூ டைமுக்குள்ளே என்ன பண்ணப்படுது, அதனுடைய ரெப்ரசன்டேஷன் நமக்கு சொல்லப்படுதுங்க. அப்போ இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கான்செப்டாக சொல்லப்படுது நம்மளுடைய குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸில். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள், அதாவது குவாலிட்டேட்டிவ் ஆர் செலெக்ஷன் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். அப்ப இந்த மாதிரியும் என்ன பண்ணப்படுது, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லயும் சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது. அப்ப ஒரு பொருளாதாரம், ஒரு எக்கனாமி ரிலேட்டடா பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், கிரெடிட் அப்படிங்கறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுல தான் நம்ம என்ன வருதுன்னா ரேஷனிங் ஆஃப் த கிரெடிட், அதாவது கடன் பங்கீடு. அடுத்தது டைரக்ட் ஆக்ஷன். அப்ப அந்த வங்கிகள், மத்திய வங்கி என்ன பண்ணிடும், நேரடியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது மாரல் சூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ நெறிமுறை தூண்டல் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் பப்ளிசிட்டிங்க, சரிங்களா. ஸோ விளம்பரப்படுத்துதல் அப்படிங்கிறது. அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தையே என்ன பண்ணிடுறது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருவாங்க டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறத. அடுத்தது ரெகுலேட்டிங் த மார்ஜினல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸுங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பிளஸ் ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் நமக்கு என்ன பண்ணப்படுதுங்க, நமக்கு கிரெடிட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நமக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்ஸாக இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுல இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது, அதாவது கடன் பங்கீடு அப்படிங்கிறது சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப பழைய முறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ரேஷனிங் ஆஃப் த கிரெடிட் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும், அதாவது கடன்களை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மெத்தட் தான் இந்த ரேஷனிங் ஆஃப் த கிரெடிட், அதாவது கடன் பங்கீடு அப்படிங்கிறது. இது முதல்ல எங்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல தாங்க. ஸோ இந்த பேங்க் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுங்க, நமக்கு ரேஷனிங் ஆஃப் த கிரெடிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. எந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் 18th century, சரிங்களா. ஸோ இப்போ இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். என்னத்தை கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட்ஸ். எதை ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணும், தேர் ஆர் 2 மெத்தடாலஜிஸ் யூஸ்ட் இன் த ரேஷனிங் ஆஃப் த கிரெடிட். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் போர்ட்ஃபோலியோ, வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது கடன் பங்கீடு அப்படிங்கிறதுல இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லப்படுதுங்க. இப்போ எக்ஸாம்பிள், நம்ம வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படிங்கிறது எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் நமக்கு சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணிடும், ஒரு குறிப்பிட்ட அளவு இட் வில் ஃபிக்ஸஸ் த சீலிங் ஆர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த லோன்ஸ், எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ என்ன பண்ணிடும், கண்டிப்பாக அதனுடைய விளக்கமாக சொல்லிடுவாங்க. அப்போ அதன் அடிப்படையில் அந்த அமௌண்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டலுங்க, மூலதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பேங்க்குங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதம் அப்படிங்கிறத யாரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட வங்கி கமர்ஷியல் பேங்காக செயல்படுறவங்க இந்த அளவுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, மொத்த அசட்ஸையும் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம பழைய காலத்தில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த மெத்தடாலஜி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷனுங்க. ஸோ டைரக்ட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு 3 டெர்மினாலஜியில் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இப்போ வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறத நம்ம நார்மலாகவே என்ன பண்ணிடுறோம், ஆர்பிஐ அப்படிங்கிறது குறைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜி. அப்போ நார்மலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெஃப்யூசிங் த கிராண்ட் டிஸ்கவுண்டிங் ஃபெசிலிட்டிஸ். அப்போ கடன் வழங்குகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன பண்ணிடுது, வங்கிகளுக்கு தடை செஞ்சிருது. அப்போ டைரக்ட் ஆக்ஷன், சரிங்களா. ரெண்டாவது ஃபர்தர் ஃபினான்ஷியல் அகாமடேஷனுங்க. அதாவது பின்ன காலகட்டங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் என்ன பண்ணப்படுது, அப்போ பழைய கடன்களை கொடுத்துட்டு இதை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு புதுசாக எதையுமே சாங்ஷன் பண்ணாமல் விடுறதும் ஒரு ரெஃப்யூசல் தான். அப்போ இதன் மூலியமாகவும் என்ன பண்ணப்படும், கடன்கள் கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் பெனால்ட்டி சார்ஜஸ்ங்க, இந்த பீனல் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு கொடுத்த தொகைக்கு வட்டி கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல போடக்கூடிய பெனால்ட்டி அப்படிங்கிறதும் என்ன பண்ணப்படும், நமக்கு கடன்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெறிமுறை தூண்டலுங்க, அதாவது மாரல் சூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் மெயினாக
நம்மளுடைய கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது. ஸோ பொதுவாகவே சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரின்சிபல்ஸை கொடுத்துருவாங்க. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ நாம் பெறக்கூடிய கடனை எவ்வாறெல்லாம் கட்ட வேண்டும், அதற்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்டாகவோ அல்லது ஒரு அட்வைஸாகவோ நம்ம சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாரல் சூசைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாலாவது பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துதலுங்க, அதாவது பப்ளிசிட்டி. ஸோ சென்ட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாலிசி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு மீடியமான பப்ளிசிட்டியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் நல்ல முறையில் கிரியேட் ஆகும். அதனால நமக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு ஃபார்முலாவாக பயன்படுத்தப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ் கிரெடிட்டுங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு லோன் ஆகட்டும், அதாவது நீங்கள் என்ன மாதிரி லோனுக்கு போனீங்கனாலுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh ஒரு வெஹிக்கிளோட விலைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 lakhமே லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம். பட் நம்ம பேங்க் என்ன பண்ணும், 90,000 மட்டும்தான் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணும். நீங்கள் நியூ வெஹிக்கிள் வாங்குறீங்கன்னா அப்போ இந்த 90,000 மட்டும் ஏன் சாங்ஷன் பண்ணுது? அப்போ ஐஎம்ஐ ஆப்ஷன் பேஸ் பண்ணி போகும் பொழுது நமக்கு இந்த 1 லட்சம் இல்லை 5 லட்சம் கூட நமக்கு கடன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் இந்த டவுன் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை தான் அந்த டவுன் பேமெண்ட்டுங்கிறது தான் ரெகுலேஷன் ஆஃப் த கன்சியூமர் கிரெடிட்னு பார்க்கலாம். அப்போ ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த இடத்துல ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத ஒருவேளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு 10,000 ரூபாய் கட்டினாதான் என்னால் அந்த வண்டி வாங்க முடியும், மீதி 90,000 ரூபாய் எனக்கு லோனாக கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாங்க ட்ரை பண்ணுவேன். இப்போ ஒருவேளை நான் 25,000 ரூபாய் கட்டணும், 75,000 மட்டும்தான் பேங்க் லோன் கிடைக்குன்னா இது எனக்கு லைட்டாக பேர்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை என்னால் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாகவே என்ன பண்ணப்படுது, நுகர்வோர்கிட்டே என்ன பண்ணப்படுது, இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் நாம இவ்வளோதான் வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. அப்போ எப்போதெல்லாம் டவுன் பேமெண்ட் ரைஸ் ஆகுமோ அப்போதெல்லாம் என்ன ஆகும், நமக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா 90,000 லோன் கொடுத்த இடத்துல நான் 75,000 தான் லோன் கொடுக்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கடன் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக நமக்கு குறையும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் நமக்கு குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸ் இன் த மார்ஜினல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி லோன்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் யூஎஸ்ஏல தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ அந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they will be given the power to describe the margin requirements. அப்போ எவ்வளவு நம்ம கொடுக்கலாம், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறத எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்குது, இந்த ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டுங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 பிரகாரம் தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. அப்போ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்ல நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியுது, கடன் அப்படிங்கிறது வங்கிகள் மூலமாக மக்களுக்கு போக வேண்டியதை கட்டுப்படுத்த முடியுதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெப்போ விகிதம் மற்றும் மீள் ரெப்போ விகிதம், அதாவது ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போதுமே இந்த ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், ஒரு எக்கனாமிக் சிஸ்டம்ல ஆர்பிஐ அப்படிங்கிறது இந்த ரிப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை வச்சு தான் என்ன மாதிரியான மானிட்டரி பாலிசிஸை உருவாக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிப்போ ரேட் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the rate at which RBI is willing to lend to commercial bank. அப்போ வங்கிகளுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்பிஐ என்ன பண்ணுது, ஆர்பிஐ willing to lend to commercial banksங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ எப்போதெல்லாம் இந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு பணம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட்டேஜஸ், பணம் ஷார்ட்டேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் ஆர்பிஐ என்ன பண்ணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அதன் மூலியமாக என்ன பண்ணும், நமக்கு ஒரு குறிப்பிட்ட விகிதம் அப்படிங்கிறதுல போட்டு நமக்கு ரிப்போ ரேட் அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? ஸோ இதை மெயினாக
எதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷனுங்க. இப்போ ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ரிப்போ ரேட் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கமர்ஷியல் பேங்க் பெறக்கூடிய கடன்கள் அப்படிங்கிறது அல்லது வங்கிகள் பெறக்கூடிய கடன் தொகை அப்படிங்கிறது உயர்த்தப்படும். அப்போ நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு லோன் வாங்கிட்டேன். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் 6.90க்கு நான் லோன் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரிப்போ ரேட் அப்போ என்ன ஆர்பிஐ டிசைட் பண்ணிருந்துச்சோ அதை பொறுத்து எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைச்சிருக்கலாம். ஆனால் இப்போ கரண்டா ரிப்போ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மக்கள்கிட்ட அதிக பணம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால தான் அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் லோன் வாங்கினப்போ ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.90 இருந்தாலும் இப்போ ரிப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்னுடைய ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகலாம் 7.50 அல்லது 8.00 இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படியே ரிப்போ ரேட் என்ன பண்ணும் குறைக்கப்படும் பொழுது அப்படியே வைஸ் வெர்சாவா மாறுங்க. அப்ப டீஃப்ளேட்டரி என்வைரன்மெண்ட், அதாவது மக்களிடம் பணமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடம் பண வீக்கம், மக்களிடம் பணம் அதிகமாக இருக்குதுங்கிற பட்சத்துல ஆர்பிஐ ரிப்போ ரேட்டை உயர்த்தும். இதனால் வெளியில் கொடுக்கப்படக்கூடிய பணம், அதாவது லெண்டிங் லோன்ஸ் டு த பப்ளிக் அப்படிங்கிறது குறையும். சரிங்களா? அப்ப மக்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணும், நல்ல கடன் பெறுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே டீஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிப்போ ரேட் ஆர்பிஐ பாத்தீங்க அப்படின்னா குறைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும், வங்கிகளுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதன் மூலியமாக கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலியமாக என்ன பண்ணப்படும், மக்களிடம் அந்த பணம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அப்ப ரிப்போ ரேட் அப்படிங்கிறது இதை தான் சொல்லப்படுது. இதுவே ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு ஒரு விகிதத்தை கொடுக்குங்க அந்த கமர்ஷியல் பேங்க்குக்கு. இதை தான் நம்ம ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவங்க வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டை தான் என்ன பண்ண சொல்லுது, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஆர்பிஐ ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு இது ஒரு பெரிய ஆஃபராக நம்ம பார்க்கலாம். அப்போ வங்கிகளுக்கு என்ன கிடைக்கும், அப்போ ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு 2200 கோடி ரூபாய் வருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்குதுங்கிற பட்சத்தில் இந்த ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருந்து ஆர்பிஐ சொன்னிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு 2400 கோடி ரூபாய் வருது அப்படின்னா அது கிட்டத்தட்ட நமக்கு லாபம் தானே. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது நமக்கு மக்களிடம் பணத்தை வழங்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிக முக்கியமான கிரெடிட் சிஸ்டத்துல மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ரூரல் கிரெடிட்டுங்க, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி கிராமப்புறத்திற்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போதுமே வங்கியினுடைய செயல்பாடுகள் நகரமயமாதலை நோக்கி மட்டும் இல்லாமல் நகர மக்களுக்கு மட்டும் பயன்படாமல் கிராமப்புற மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் எக்கானமில சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிறது இட் கேனாட் கன்ஃபைன் டு த மானிட்டரி ரெகுலேஷன். அப்ப அதை மட்டும் என்ன பண்ண முடியாது, அந்த நெறிமுறைகளை கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எண்ட் ஆயிடாது. அப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கண்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா செக்டார்ஸையும் எக்ஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுங்க. ஸோ நம்மளுடைய 5 இயர் பிளான்ஸினுடைய டெவலப்மெண்ட்ஸ் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர்ன்ட்டும், செகண்ட் 5 இயர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கார்பரேட்டுக்கு கொடுக்குற லோனை பத்தி மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களுக்கும் நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும், அந்த கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு விவசாயம் சார்ந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டா ஆர்பிஐ எப்படிலாம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இட் பிளேயிங் எ வைட்டல் ரோல் இன் த ப்ரொவிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸ் இன் த கண்ட்ரி. அப்போ விவசாயத்துறை சார்ந்த நிதி கடனை வழங்குதல் அப்படிங்கிறதுல ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. அப்ப நம்மளுடைய இந்தியன் எக்கானமில விவசாயத்தோட முக்கியத்துவமும் அதே மாதிரி அதை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணப்படுது, ரிசர்வ் வங்கியினுடைய பொறுப்பு அதிகரித்து தான் காட்டுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சரிங்களா? அப்ப எப்படி இந்த ஆர்பிஐ நமக்கு விவசாயத்திற்கான கடன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படிங்கிறத கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ செட்டப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுங்க.
அதாவது நமக்கு தனியாவே என்ன பண்ணியிருக்குது, விவசாய கடன் துறை அப்படிங்கிறத நமக்கு துவங்கி கொடுத்துருக்குதுங்க. அப்ப இதன் மூலியமாக என்ன பண்ணப்படும், கடன் அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்த நிதிக்காக வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த ஏசிடி அப்படிங்கிறது, அதாவது அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மெயின்டைன் த எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஷின்ஸ் அந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட். அதாவது நாம என்ன பண்ண போறோம், அந்த விவசாய கடன் சார்பான எல்லா சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸையும் அனாலிசிஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுது, ஒரு தனி ஸ்டாஃப் டீம், எக்ஸ்பர்ட் டீமை நமக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த எக்ஸ்பர்ட் அட்வைஸ் படி they are providing the central and state government from our state cooperative banks and other banking activitiesக்கான எல்லா அட்வைஸையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ரூரல் செக்டார்ஸ் மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நமக்கு உருவாக்கி தருதுங்க. ஸோ இதுதான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டோட மிக முக்கியமான பணியாக கருதப்படுதுங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் டியூட்டிஸ் ஆஃப் த ஆர்பிஐ அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நாட்டுக்கு என்ன பண்ணப்படுது, நேரடியாக விவசாயிகளுக்கு கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரூரல் கிரெடிட்டுங்க. ஸோ இது எதன் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சில ரெப்ரசன்டேஷன் ரீஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணப்படுது, அந்த ரூரல் கிரெடிட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ டைரக்டா நம்மளால கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி நாட் டைரக்ட்லி லெண்ட் கிரெடிட் டு த ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் ரூரல் கிரெடிட் பேஸ் பண்ணி என்ன பண்ணப்படுது, அந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. அப்ப யார் மூலியமாக கொடுக்கப்படும், பிரைமரி சொசைட்டிஸ் மே பாரோ ஃப்ரம் த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் அதன் மூலியமாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, இந்த மாதிரியான விகிதங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்ப இந்தியன் ரிசர்வ் பேங்க் பாருங்க, தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு வங்கிகள், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் 3 அடுக்கு வழியாக என்ன பண்ணுது, நமக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கடன்களை கொடுத்தல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுதுங்க. அப்ப ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைடிங் த ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆர் கிராப் லோன்ஸ் ஃபார் த சீசனல் ஃபார்மர்ஸ். அப்ப ஒரு குறுகிய காலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் என்ன பண்ணப்படுது, 15 மாத காலம் அப்படிங்கிறதுக்கான கடன்களை ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் மூலியமாக சில கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுது, நமக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் பை த ஆர்பிஐ. தென் அதே மாதிரி they also providing the medium term loans not exceeding the 15 months to 5 years. அப்ப நம்மளுடைய லேண்டோட ரெக்லமேஷனுக்காகவோ அல்லது இரிகேஷன் ஒர்க்ஸ்க்காகவோ அல்லது ஏதாவது மிஷினரிஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுதுங்கிற பட்சத்தில் 15 மந்த்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன பண்ணப்படுது, ஒரு மீடியம் டேர்ம் லோன்ஸையும் நமக்கு ஆர்பிஐ கொடுக்குது. அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம் லோன்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் டு ஃபார் த பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் த லேண்ட் ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் ஓல்ட் டெப்ட்ஸ். அப்ப நீண்ட காலமாக இருக்கக்கூடிய லோன்களையும் என்ன பண்ணப்படுது, நமக்கு அந்த நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ன பண்ணப்படுது, திருப்பி செலுத்தும் வகையில் 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கடன்களையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இதனுடைய செயல்பாடுகள் நமக்கு 1963 இருந்து இருந்திருந்தாலும் நபார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1982 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த நபார்டு அப்படிங்கிறது தான் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டை ஃபுல்லா எடுத்து 1982க்கு மேல கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய எல்லா ரூரல் கிரெடிட்டையுமே இனிமேட்டு நபார்டு தான் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டதுங்க. அப்ப இதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுங்க. அப்ப ஃபார்மர்ஸ் இன் இந்தியா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தே நீட் அ மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ். அப்போ அந்த மாதிரியான லோன்களை பெறதுல தே ஃபேஸ்டு லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். சரிங்களா? ஸோ அப்போ எந்த ஒரு நிறுவனம் நமக்கு இந்த மாதிரியான லேண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பேங்க்காக நமக்கு இந்த மாதிரியான அமைப்பு சார்ந்த விஷயங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஏஆர்டிசி அதற்கான எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்தது. பட் இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1963 ஜூலைல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய இம்பார்ட்டண்ட்டான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bridging the gap in agriculture finance to extend credit for the projects involving agriculture development. அப்ப விவசாயம் சார்ந்த எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் நமக்கு என்ன பண்ணப்படுது, இந்த கடன்களை வழங்குதல், அதை பெறுவதற்கான இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத போக்குவதற்கான அடிப்படை விஷயமாக தான் இந்த ஏஆர்டிசி அப்படிங்கிறது செயல்பட்டதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மிக முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைடிங் த eligible institution for the central development loans through the state cooperative banks and scheduled banks. அப்ப என்ன மாதிரியான தகுதி வாய்ந்த அமைப்புகளுக்கு தேவைப்படக்கூடிய நிதி என்ன பண்ணுது, இந்த ஏஆர்டிசி வழங்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய
இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நிலவளங்கள் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள் பட்டியல் வெளியிடப்படும் கடன் பத்திரங்களையும் என்ன பண்ணுது, அதன் மூலியமாக வாங்கி நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப டெப்னியூர்ஸ் ஃப்ளோட்டட் பை த சென்ட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். அப்ப இதன் மூலியமாகவும் என்ன பண்ணப்படுது, ஏஆர்டிசியினுடைய செயல்பாடுகள் நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸுங்க. அப்ப இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 1975 தான் நமக்கு 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது முதலாக துவங்கப்பட்டிருக்குங்க. அப்போ இது எல்லாத்தையும் தான் நமக்கு என்ன சொல்லப்படுதுங்க, கிராமப்புறம் சார்ந்த நலத்திட்டம் அப்படிங்கிறத நம்ம அடிப்படையாக சொல்லலாம். அப்போ 20 அம்ச திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் யாருடைய பீரியடில் உருவாக்கப்படுதுன்னா, நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவர்களால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி செய்வதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ்க்காகவும் அங்கு இருந்த கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தான் என்ன பண்ணப்பட்டது, இந்த ஆர்ஆர்பிஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் உருவாக்கப்படும் பொழுது கிட்டத்தட்ட இது ஒரு நியூ ப்ரோக்ராமா தான், நியூ எக்கனாமிக் ப்ரோக்ராமா தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி பேங்க் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது 1975. இது எப்படி செயல்படுத்தலாம்னு பார்க்கும் பொழுது 50% ஆஃப் த ஷேர் வில் பி ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் 15% பை த கன்சர்ன்ட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட், தென் அந்த ஸ்பான்சரிங் கமர்ஷியல் பேங்க். இப்படி தான் இருந்துச்சு. பட் லேட்டர் பீரியட்ல நமக்கு என்ன இருக்குன்னா அதுல சேஞ்சஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ஆர்ஆர்பிஸினுடைய மிக முக்கியமான பணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைடிங் த கிரெடிட் particularly to the small and marginal farmers. அப்ப சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கான கடன்களை வழங்குதல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் மற்றும் கைவினர்கள், அதாவது ஆர்டிசன்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் ஆல்சோ என்ன பண்ணலாம், நமக்கு தொழில் முனைவோருக்கு கடன் வழங்குவதாக என்ன பண்ணப்படுது, நமக்கு விவசாயம் வர்த்தகம் சார்ந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் இந்த ரூரல் ஏரியாஸ்ல இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கடன்களை வழங்குதல்ங்க. சரியா? ஸோ இந்த கன்செஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான கன்செஷன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங்ல அந்த ஸ்பான்சர் பேங்க் என்ன பண்ணலாம், மேனேஜரல் அண்ட் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆர்ஆர்பிக்கு கொடுக்கும் பொழுது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு குறைப்பதன் அடிப்படையில் அந்த சலுகை அப்படிங்கிறத நம்ம பெற முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃபை டெபியூட் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே அந்த வங்கிகளே எடுத்துக்கொள்ளும் பொழுது இது முழுமையாக பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா தேர் மெயின்டைனிங் த சிஆர்ஆர் அட் 3% அண்ட் எஸ்எல்ஆர் அட் 25%. இதன் மூலியமாக தான் இட் ப்ரொவைடிங் த ரீஃபைனான்ஸ் த்ரூ நபார்ட். அப்போ நமக்கு ஆர்ஆர்பிஸ் வழியா என்ன பண்ணப்படுதுங்க, திரும்பவும் ரீஃபைனான்ஸ் அப்படிங்கிறது நபார்ட் வங்கிகள் மூலமாக கொடுக்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நபார்டினுடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் அக்ரிகல்ச்சருக்குன்னு கொடுக்கக்கூடிய லோன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு லிமிட்டடான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அது முறையாக நம்ம போய் சேர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அந்த டைம் தான் ஏஆர்டிசிங்கிறது உருவாக்கப்பட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் அப்படிங்கிறது டேர்ம் கிரெடிட் அப்படிங்கிறது ரிசால்வ் பண்ணப்பட்டது. பட் அதனுடைய கண்டினியூஷனாக தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டது, நமக்கு ஜூலை 1982 நபார்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ஆர்ஆர்பிஸை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ டைரக்டாக அந்த நபார்ட் அப்படிங்கிறது ஷேர் கேபிட்டலாக வச்சு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய செயல்பாடுகளாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இட் நாமினேட்டிங் த 3 சென்ட்ரல் போர்ட் டைரக்டர்ஸ் ஆன் த போர்ட் ஆஃப் நபார்ட். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆர்பிஐனுடைய துணை ஆளுநர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டெபுட்டி கவர்னர் அப்படிங்கிறவங்க, அவர் தான் இந்த நபார்டினுடைய சேர்மனாகவும் செயல்படுவாருங்க. சரிங்களா? ஸோ நபார்டினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நபார்ட் அப்படிங்கிறது சென்ட்ரல் சார்ந்து வரும். இதில் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அண்ட் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்க. ஸோ இப்படி தான் நமக்கு 3 டயர் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுடைய நபார்ட் அப்படிங்கிறது செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் தான் நம்மளுடைய மிக முக்கியமான வங்கி சார்ந்த விஷயங்களாகவும் கிராமப்புறம் சார்ந்த விஷயங்களாகவும் கருதப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்ஐங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்னா வங்கி சேவைகளை வழங்காத ஆனால் வங்கி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதுங்க. அப்படின்னா இட் டஸ் நாட் ஹாவ் த ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ், பட் இது யார் மூலியமா கண்ட்ரோல் பண்ணப்படுது, சென்ட்ரல் பேங்க் மூலியமா கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்ப இட் டு நாட் கேரி அவுட் த பியூர் பேங்கிங் பிசினஸ், பட் இட் வில் கேரி த அதர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அப்ப ஜிஐசி, நம்ம எல்ஐசி, யூடிஐன்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வங்கிகள் சார்ந்த எல்லா செயல்பாடுகளையும் பண்ண முடியாது. ஆனா they follow some financial aspectsல நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஸோ they receive the deposits. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முதலீடு சார்ந்த விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி கடன்களை வழங்குதல். சரிங்களா? அப்போ
பீப்புளை மொபிலைஸ் பண்ணி அவங்களுடைய சேவிங்ஸை அதிகப்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய ஃபண்ட்ஸை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வரதுக்காகவும் இந்த மாதிரியான என்பிஎஃப்ஐ அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. சரியா? அப்போ இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே தே ஆர் அண்டர்டேக்கிங் த பாரோவிங் அண்ட் லெண்டிங். ஸோ தே ஆப்ரேட் இன் போத் த மணி அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அப்போ ரெண்டுத்துலையுமே அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அப்போ பணச்சந்தையிலும் இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லையும் அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது. பொதுவாகவே இதை நம்ம 2 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணோம்னா, ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இதில் நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், கார்பரேஷன், சிட் ஃபண்ட்ஸ், பில்டிங் சொசைட்டிஸ், இஷ்யூஸ் ஹவுசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த importance of the monetary economics related with the RBI அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Remaining content will be discussed in the upcoming videos. Thank you.